வணக்கம் காவிரியன்ஸ். ட்ரம்ப் திருப்பியும் ட்ரம்ப்பா, போதும்பா ட்ரம்ப்பை பற்றி அப்படிங்க நீங்கள் சொல்கிற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஸோ ஃபார் அ சேஞ்ச் ஒரு கம்பெனி பற்றி எப்படி அனலைஸ் பண்ணால் ஆஃப்டர் எ லாங் டைம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன். அதனால் ஒரு கம்பெனியோட Q3 ரிசல்ட்ஸை அனலைஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த கம்பெனியை பற்றி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் சொல்கிறேன். அதை வச்சு நீங்களே கண்டுபிடிச்சலாம் அது எந்த கம்பெனி அப்படின்ட்டு. இவங்க ஒரு பேக் போன் ஆஃப் த எக்கானமி அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, ஆஃப்ரிக்காவில் கூட இவங்க ஒரு பெரிய பிளேயர் அப்படின்னு சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி இதை பற்றி சொல்லுவேன் நான். இவர் தான் தலை சிறந்த இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லுவேன். இவர் ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். பஞ்சாப்லேருந்து வந்தவர். அஃப்கோர்ஸ் அப்பா ஒரு அரசியல்வாதி. இவருக்கு எங்கேருந்து காம்படிஷன்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலே த நம்பர் 1 இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறவர்கிட்ட காம்படிஷன் வரும். நிறைய காம்படிஷனை பார்த்துட்டாரு, அந்த போட்டியிலெல்லாம் ஜெயிச்சு வந்துட்டாருன்னு சொல்லலாம். இப்போ இந்தியாவில் மட்டும் இல்லைங்க, ஃபாரின்லேருந்து வர காம்படிஷனை கூட இவர் மீட் பண்ண போகிறாரு. அவர் யாருன்னு தெரிஞ்சிருக்கோம் பை திஸ் டைம். அவர் யாரும் இல்லைங்க, பாரதி சுனில் மிட்டல், ஏர்டெல் ஓட சேர்மன். இந்த கம்பெனியோட Q3 ரிசல்ட்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். இவங்க இந்தியாவில் மட்டும் ஒரு பெரிய பிளேயர் இல்லை, ஈவன் ஆஃப்ரிக்காவில் கூட ஒரு பெரிய பிளேயர் அப்படின்னு தான் சொல்லலாம். பட் ரெவென்யூ வைஸ் பார்த்தா இந்தியா தான் பிக்கெஸ்ட் ரெவென்யூ வருது. ஆனால் ஆஃப்ரிக்காலேயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னு தான் சொல்லணும். இவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய ARPUன்னு சொல்கிறோம் பாருங்க, தெர் இஸ் ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர். அது 245. முன்னாடி குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா 233 இருந்தது. அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் 300 rupees த டார்கெட் பை 2026 அப்படின்னு. அதை ரீச் பண்ணிடுவாரா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்போ ஸ்டார்லிங்க் அவங்களோட காம்படிஷன் வரப்போகுது. ஆனால் இவருடைய இன்டெலிஜென்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, ஸ்டார்லிங்க்கு இந்தியாவில் வரப்போகிறதா சொன்னோன்னே அதுக்கு அகெயின்ஸ்டாக பெட்டிஷன் போட்டுட்டு இருந்தார். அவரை தடுத்து நிறுத்த முடியாது, பிகாஸ் ட்ரம்ப்போட சப்போர்ட் இருக்குது எலான் மஸ்க்குன்னு தெரிஞ்ச உடனே அவரோட இமிடியேட்டாக ஸ்ட்ராட்டஜி மாற்றி ஸ்டார்லிங்கோட ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டார். இவர் அக்ரிமெண்ட் சைன் பண்ணோன்னா அடுத்த நாள் ஜியோவும் சைன் பண்ணிட்டாங்க. ஏன் இன்றைக்கி பாரதி ஏர்டெலை பற்றி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் நிறைய பேர் கடனை டிலே ஆகி கட்டுவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, ப்ரீபே பண்ணுறாரு. இவருடைய ஸ்பெக்ட்ரம் சார்ஜஸை டியூ ஆகிறதுக்கு முன்னாடியே கட்டிடுறாரு. 5,985 crores நேற்று பண்ணியிருக்காரு. அதை இன்றைக்கி எக்ஸ்சேஞ்சுக்கு தெரிவிச்சிருக்காரு. இது மட்டும் இல்லைங்க, இந்த வருஷத்தில் மட்டும் 25,981 crores ப்ரீபே பண்ணியிருக்காரு ஸ்பெக்ட்ரம் சார்ஜஸ்க்கு. இந்த டோட்டலாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 66,665 crores இந்த ஸ்பெக்ட்ரம்காக ப்ரீபே பண்ணியிருக்காரு. 7 years இன் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஒரு டெலிகம்யூனிகேஷன் கம்பெனி ரன் பண்ணோம் அப்படின்னா நிறைய சார்ஜஸ் இருக்குது. ஆக்ஷனில் பிட் பண்ணி எடுத்தாகணும். இதே தவிர AGR டியூஸ் about 8% இருக்குது. அப்புறமேல ஸ்பெக்ட்ரம் யூசேஜ் சார்ஜஸ்னு ஒன்று இருக்குது. இது எல்லாமே ப்ராம்ப்டாகவும் ப்ரீபேயும் பண்ணியிருக்காரு. அதுதான் இவருடைய திறமையை காமிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மெயின் எய்ம் என்னென்னா, தி இன்ட்ரெஸ்ட் சேவ் பண்ணோம் அப்படிங்கிறது தான். ஏன்னா அவர் பேமெண்ட் பண்ணுற டைமில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருந்தது. இப்போ ப்ரீபே பண்ணுறதுனால இவருக்கு இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்லையும் சேவிங்ஸ் வருது. அதனால் இவருடைய கடன் சுமையும் குறையுது அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி 2.5 இருந்தது இந்த நெட் டெட் டு எபிட்டா. ஏன்னா அது ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்ரிக் ஃபார் அதாவது கேபிட்டல் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி அது 1.8 மாறி இருக்கு. ஆனால் நான் இந்த 5,985 crores ப்ரீபே பண்ணியிருக்காருங்களா, அதை நான் இன்னும் சேர்க்கலை. இதை மட்டும் இல்லைங்க, பர்பச்சுவல் நோட்ஸ் அப்படின்ட்டு அதில் கூட ஒரு $1 billion ப்ரீபே பண்ணியிருக்காரு. இதனால் இந்த கம்பெனிக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடன் சுமை குறையும். இதனால் பெட்டர் ரேட்டிங் கிடைக்கும்.
ஃபியூச்சரில் இவரை வந்து பாரோ பண்ணும்போது என்னன்னா அவர் லோவர் இன்ட்ரெஸ்டில் வாங்க முடியும். ரேட்டிங் பெட்டராக இருக்கிறனால ஈவன் வந்து புது இன்வெஸ்டராக கூட இவரை அட்ராக்ட் பண்ண முடியும் இவர் கம்பெனிக்கு. பாரதி ஏர்டெல்னோட இன்னொரு லிஸ்டட் கம்பெனி கூட இதை பற்றி பேசி ஆகணும், பாரதி ஹெக்ஸகாம். இதில் வந்து பாரதி ஏர்டெல் வந்து நியர்லி 70% வச்சுருக்காங்க. அதே மாதிரி இண்டஸ் டவர்லையும் இவங்களுடைய ஷேர் வந்து நியர்லி அபவுட் 51% இருக்குது. இப்போ கூட நிறைய டவர்ஸ் வந்து இந்த Q3 கூட இண்டஸ் டவருக்கு மாற்றிருக்கார் ஏர்டெல் கம்பெனிலேருந்து. ஸோ இப்படியே அடிக்கிட்டே போகலாம். இல்லை இப்போ வந்து ரிசல்ட்ஸை பார்க்கலாம். The consolidated revenue of the company, there is Indian operation and வந்து African operation எல்லாம் சேர்த்து 45,130 crores. இந்தியன் ரெவென்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா 33,000 crores. இது வந்து ஒரு 4.8% growth இருக்குது. EBITDA மார்ஜின் பார்த்தீங்கன்னா 56.2. ஏன்னா நார்மலாக வந்து டெலிகாம் கம்பெனிஸுக்கெலாம் EBITDA மார்ஜின் ரொம்ப ஹையாக தான் இருக்கும். நம்ம வந்து இவங்களுடைய லோனும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறனால நம்ம வந்து நெட் ப்ராஃபிட் மார்ஜினும் இதில் கண்டிப்பாக நம்ம பார்த்தாகணும். இல்லாட்ட இந்த நெட் டெட் பை எபிட்டா அந்த வேல்யூவேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஹை டெட் இருக்கிற கம்பெனிஸ் நார்மலி இந்த டெலிகாம் கம்பெனிஸ்லாம், ஏன்னா இவங்க வந்து நிறைய சார்ஜஸ் பே பண்ணோம். அண்ட் லைக் ஸ்பெக்ட்ரம் யூசேஜ், ஏஜிஆர், அப்புறமேல் பார்த்திங்கன்னா டெக்னாலஜிலையும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்டு அப்படி பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா பின்தங்கி விடுவோம். காம்படிஷன் வந்து அதுவும் யார்கிட்டேருந்து வருது, ஜியோட்டேருந்து வருது, அவங்க ஸ்வாலோ பண்ணிட்டு போயிடுவாங்க. இல்லாட்டா ஃபாரின்லேருந்து இப்போ வருது காம்படிஷன் வேறு, அவங்க வந்து இவங்களுடைய கஸ்டமர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் கண்டினியூஸாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதனால் வந்து ஹை டெட்டாக தான் இருக்கும் இந்த கம்பெனிலலாம் பார்த்திங்கன்னா. கேபெக்ஸ் இந்த வருஷம் மட்டும் பண்ணது வந்து 6,860 crores. அப்புறம் இந்த கம்பெனியில் நார்மலாக என்ன பார்க்கணும் அப்படின்னா நிறைய லீஸிங் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் இண்டஸ் டவர்லேருந்து இவங்க லீஸ் பண்ணுறாங்க இவங்களோட டவரு. அப்போ வந்து அந்த சார்ஜஸையும் எடுத்தாங்கணும். அதனால் எபிட்டா ஆஃப்டர் லீஸ் அதுதான் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் நம்ம. அது பார்த்திங்கன்னா 16,306 crores. இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ பார்த்திங்கன்னா 9,440 crores. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் மெட்ரிக் அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அப்படின்னா ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ மைனஸ் தி கேபெக்ஸ், தெர் இஸ் என்ன கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அது வந்து வில் கிவ் வாட் இஸ் அ ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ அவைலபிள் இன் த கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். இதில் கூட 9,440 crores இருக்குது. இப்போ லோனை நிறைய ப்ரீபே பண்ணுறதுனால இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த டிவிடெண்ட் கூட நிறைய கொடுக்கலாம் கம்பெனிலேருந்து. இவங்களுடைய செக்மெண்ட் ரிப்போர்ட்டிங்லாம் பார்த்திங்கன்னா அது கூட ஆச்சரியமாக இருக்கும். 4.9 million கஸ்டமர்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. தென் வந்து அவுட் ஆஃப் தட் 6.5 million ஸ்மார்ட் ஃபோன் கனெக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. தென் ஏஆர்பி வந்து 245, முன்னாடி குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா 233 இருந்தது. ப்ராட்பேண்ட் இவங்களுடைய பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா நாட் ஒன்லி வாய்ஸு பட் ஆல்சோ ப்ராட்பேண்டில் இருக்குது. ஈவன் வந்து ஹோம் என்டர்டைன்மெண்ட்லேயும் இருக்காங்க. அப்புறம் ஐபிடிவி அண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்மில் இருக்காங்க. இதை தவிர அஃப்கோர்ஸ் டிடிஹெச்சில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இதை தவிர இந்த B2B பிஸ்னஸ் அப்படின்னு இருக்குது. அப்புறம் டிஜிட்டல் சர்வீஸ், இது எல்லாமே சேர்ந்தது தான் ஏர்டெல். இதை தவிர பேமெண்ட் பேங்க் வச்சுருக்காங்க. தென் ஏர்டெல் ஃபைனான்ஸ் இருக்குது இவங்ககிட்ட. பாரதி ஏர்டெல்லோட முக்கியமானது என்ன அப்படின்னா ப்ரீபேமெண்ட் ஆஃப் லோன், நோ டவுட்டு. அவங்களுடைய ஃபினாமினல் பர்ஃபார்மன்ஸு. அண்டு ஒன் மோர் திங் என்னென்னா இப்போ ஸ்டார்லிங்கோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஸ்டார்லிங்க் வந்து இவங்களுக்கு ஒரு காம்படிஷனே கிடையாது. நான் ஏஆர்பி ஏற்கனவே சொன்னேன், இவங்க வந்து ஒன்லி 245 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. அண்ட் ஈவன் இவங்களுடைய ப்ராட்பேண்டு கூட பார்த்திங்கன்னா அட் 100 Mbps அந்த மாதிரி கூட எவ்வளோ கொடுக்குறாங்க, 600-700 rupeesலேயே கொடுத்துட்றாங்க. ஆனால் ரூரல் ஏரியாஸ் இல்லாட்டா ஸ்மாலர் டவுன்ஸில் இது வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் ஸ்டார்லிங் வந்தோடனே இந்த ஏரியாலாம் பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லாட்ட நம்ம நாட்டோட எல்லையில் வந்து இவங்களோட சர்வீஸ்லாம் இல்லை ஜாஸ்தி. அதனால் அந்த ஏரியாலெலாம் பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ வந்து இவங்களுக்கு ஒரு காம்படிஷன் அங்கெல்லாம் க்ரியேட் ஆகும். ஃப்யூச்சரில் வந்து அவங்க போய் அங்கே சர்வ் பண்ணணுன்னு நினச்சாங்கன்னா முடியாது. ஏன்னா அந்த அங்கே வந்து ஏற்கனவே ஸ்டார்லிங்க் அந்த மாதிரி சர்வீஸ் இருக்கிறனால அவங்க சஃபர் பண்ணுவாங்க. அதனால் இப்போ அவங்களோட
அக்ரிமெண்ட் போட்டு அவங்களுடைய கனெக்ஷன் கூட இவங்களே கஸ்டமருக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறதா ஒத்துக்கிட்டு இருக்காங்க. பட் பார்ப்போம் எப்படி அந்த சர்வீஸ் வந்து இருக்க போகுது அப்படின்ட்டு. பட் ஸ்டார்லிங்கோட காஸ்ட்டு ரொம்ப ஹையாக இருக்க போது, அபவுட் $7,500 பர் மந்த் அந்த மாதிரி இருக்கும். பட் மோர் அண்ட் மோர் கனெக்ஷன் வந்து அவங்க கூட அவங்களுடைய சார்ஜஸை குறைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா மேலே அவங்க அனுப்பின சேட்டலைட் கூட ரொம்ப ஜாஸ்தி இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த சேட்டலைட் நம்பர்ஸும் இன்க்ரீஸ் ஆகணும், அப்புறமேல தான் அந்த சர்வீஸே அவங்க வந்து அமலுக்கு கொண்டாடுவாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லி ஆகணும். ஏன் ஏர்டெல் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கம்பெனி, ஏன் இந்த தருணத்தில் இந்த கம்பெனி மட்டும் நம்ம ஒரு டீப் டைவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க தான் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், இவங்க ஒரு பேக் போன் ஆஃப் த எக்கானமி அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி டிஜிட்டல் தான் எல்லா இடத்துலையும். வெதர் அது வந்து ஜொமேட்டோலேருந்து நம்ம ஃபுட் ஆர்டர் பண்ணாலும் சரி, இல்லாட்டா ஒரு மளிகை சாமான் வாங்குறதுக்காக நம்ம ஃபோனை தேடி அதில் ஆர்டர் பண்ணாலும் சரி, இல்லாட்டா ஒரு செல்ஃபோன் வாங்கணும்னு சொல்லிட்டு அமேசானுக்கு ஆர்டர் பண்ணாலும் சரி, எதுக்குமே எல்லாத்துக்குமே ஒரு பேக் போனாக இருக்கிறது வந்து ஒன்லி தி இன்டர்நெட்டு. ஆர் இந்த மாதிரி வீடியோ நம்ம க்ரியேட் பண்ணி போடுறதா இருந்தாலும் அதை பார்க்குறதுக்கும் நீங்கள் வந்து அதே ப்ராட்பேண்டை தான் ஆர் வயர்லெஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா ஒன் மோர் டெக்னாலஜியும் வர ஆரம்பிச்சிருக்கு, லைக் சாட் ஜிபிடி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ஏஜென்ட், அதெல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தருணத்தில் யார் வந்து ஒரு பெரிய பிளேயராக இருக்க போகிறா அப்படின்னா இந்த மாதிரி கம்பெனிஸ் தான், த டெலிகாம் கம்பெனிஸ் தான். இவங்க தான் த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால் வந்து இந்த கம்பெனியோட க்ரோத் வந்து ஃபினாமினலாக இருக்கும் இன் ஃபியூச்சர் இயர்ஸில். ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கம்பெனி தான் பெஸ்ட் பிளேயர் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. அண்டு இவங்களுக்கு வேணுங்கிற சப்போர்ட்டிங் ஸ்ட்ரக்சர்லாம் வேற ரொம்ப நல்லா இருக்குது. இவங்களுக்கு காம்படிஷனே இல்லைன்னு கூட சொல்லலாம் நம்ம. தோ ஜியோ வந்து இவங்களுக்கு பின்னாடியே இருந்தால் கூட இன் மெனி ஆஃப் த பேராமீட்டர்ஸில் அஃப்கோர்ஸ் அவங்க தான் லீடர் இன் இந்தியா அப்படின்னு எடுத்துட்டா கூட அவங்களுடைய டீப் பாக்கெட்ஸ்க்கு இவங்களை கம்பேர் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கிட்டா கூட ஸ்டில் இவங்களுடைய எஃபிஷியன்சி கிரவுண்ட்லேயும் இந்த ஏஆர்பியூ வந்து ரொம்ப ஹையாக இருக்கிறதுனாலையும் அண்ட் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு இன் ஃபியூச்சர் இயர்ஸில் ஃபார் பெட்டராக இருக்கும் தேன் நவ் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் நம்ம. இதோட இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டேன். இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.